பொதுவா ஒரு ஆர்ம்டு ரோபோட் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ, அந்த அப்ளிகேஷன் பொறுத்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம எண்ட் எஃபெக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ பென் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு எண்ட் எஃபெக்டர், வெல்டிங் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு எண்ட் எஃபெக்டர், வந்து ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ட் எஃபெக்டர், பென்சில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ட் எஃபெக்டர். ஸோ, நம்ம அந்த அப்ளிகேஷன பொறுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ அதுக்கு எல்லாமே ஒரே தீர்வா ஒரு ஒரு எண்ட் எஃபெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லா பொருளுமே எடுத்துரும். ஃபெஸ்டோன்ற பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஃபெஸ்டோ பிராண்ட்ல ஒரு எண்ட் எஃபெக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத பேஸ் பண்ணி அப்டின்னா, நம்ம பச்சோந்தியோட நாக்க வச்சு. ஸோ, அந்த பச்சோந்தி பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் வேணாலும் அதோட டங்க்க வச்சு ஈஸியா கிராஸ்ப் பண்ணி எடுத்துரும். எந்த ஷேப்ல இருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, அத வச்சு எடுத்துரும். ஸோ, அத வச்சு இந்த எண்ட் எஃபெக்டர் வந்து செஞ்சிருக்காங்க. ஃப்ளக்ஸ் ஷேப்டு கிரிப்பர்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. ஐ மீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது வந்து நம்ம ஒரு குட்டி பால், பென்சில், பென், கப், கிளாஸ், அப்புறம் வேற ஏதாவது நம்ம மொபைல், ஈவன் மொபைலையும் எடுக்கும். ஒரு சில கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கும். அது வெயிட்ட பொறுத்து அதுக்கு தகுந்த ஈவன் இந்த நோட் புக்க கூட எடுக்கும். ஸோ, அந்த அளவுக்கு அதில வந்து இது இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிக்கானால செய்யப்பட்டது. அந்த இது வந்து பூரா நியூமேட்டிக்ல தான் செஞ்சது. நியூமேட்டிக்ல தான் ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். ஸோ, இந்த மாரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் அப்டேட் பண்ணுவோம். தேங்க் யூ.